திருச்செந்தூர் ராஜகோபுரத்தில் புதியதாக பொருத்தப்பட்ட வேல் இரவில் ஜொலிக்கும் காட்சியை கண்டு ரசிக்கும் பக்தர்கள். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், மாசி திருவிழா, கந்தசஷ்டி விழா என வருடத்தின் பல மாதங்கள் திருவிழா நாட்களாகத்தான் இருக்கும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருப்பணிகள் நடந்து வருகிறது. இதற்காக HCL நிறுவனம் சார்பில் 200 கோடி, தமிழக அரசு சார்பில் 100 கோடி என மொத்தம் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடந்து வருகிறது. மேலும் வருகின்ற ஜூலை மாதம் 7ஆம் தேதி கும்பாபிஷேகமும் நடைபெற உள்ளது. இதற்காக கோவில் ராஜகோபுரங்கள், கும்ப கலசங்கள், விடுதிகள், கோவில் வளாகங்கள் அனைத்தும் சீரமைக்கப்பட்டு வருகிறது. 157 அடி உயரம் கொண்டு 9 நிலைகள் கொண்ட இந்த ராஜகோபுரத்தில் இருந்த 9 கும்ப கலசங்களும் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் ராஜகோபுரத்தில் இருந்த இடி தாங்கிகளும் நவீன முறையில் பொருத்தப்பட்டுள்ளது. அதேபோல் ராஜகோபுரத்தில் இருந்து கட்டபொம்மன் காலத்து மணியும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திருச்செந்தூருக்கும் முருகன் கோவிலில் உள்ள ராஜகோபுரத்திற்கும் பொட்டு வைத்தது போல் இருக்கும் மின் விளக்கால் வடிவமைக்கப்பட்ட 40 அடி உயரம் கொண்ட புதிய வேல் தற்பொழுது பொருத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே இருந்த வேல் அகற்றப்பட்டு ராஜகோபுரம் திருப்பணிகள் நடந்த நிலையில் புதியதாக பொருத்தப்பட்டுள்ள வேல் ராஜகோபுரத்தில் 6வது தளத்தில் இருந்து 9வது தளம் வரை பொருத்தப்பட்டு உள்ளது. இந்த நிலையில் ராஜகோபுரத்தில் புதியதாக பொருத்தப்பட்டுள்ள வேல் இன்று இரவு முதல் முறையாக ஒளிரவிடப்பட்டுள்ளது. மஞ்சள் வர்ணத்தில் ஜொலிக்கும் வேலின் கீழ்ப்பகுதியில் சிவப்பு வர்ணத்தில் ஓம் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. வேலின் மேல் பகுதியில் கூம்பு வடிவத்தின் உள்ளே திருநீறு பூசியது போல் 3 கோடுகள் வெள்ளை நிறத்தில் காட்சியளிக்கிறது. அதன் நடுவே சிவப்பு வர்ணத்தில் பொட்டு வைத்துள்ளது. ராஜகோபுரத்திற்கே பொட்டு வைத்தது போல் வேல் ராஜகோபுரத்தில் ஜோதியாய் ஜொலிக்கிறது. கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் ராஜகோபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய வேலை ரசித்தபடி வணங்கி செல்கின்றனர். மேலும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் சிலர் வேலை புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர். ஏற்கனவே ராஜகோபுரத்தில் இருந்த வேல் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பார்த்தாலும் தெரியும் அளவிற்கு அமைக்கப்பட்டிருந்தது. அதேபோல் இந்த வேலும் பக்தர்கள் மனதில் நீங்கா இடம்பெறும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை.